நான் 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச நம்பர், அதாவது 2222 0022 இந்த நம்பர்ஸ்லாம் கேட்கும்போது 45,000 சொன்னாங்க. பட் அதே நம்பர் நான் வெயிட் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு 3 சாய்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. நார்மல் பீப்புள்ஸ்க்கு அந்த நம்பர் வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 45,000 பே பண்ணி வாங்கணுமா. சரி, எப்படியாவது நம்ம நினைச்ச நம்பர் அந்த டேல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பாவது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா ஒரு 1 மந்த் கிட்ட வெயிட் பண்ணுங்க. பே பண்ணி ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் ஃபார்ம்லாம் உங்க பைக்கோ காருக்கோ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம எப்ப ஃபேன்சி நம்பர் வருதோ அப்ப பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த மாதிரியும் பண்ணவே கூடாது. ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. நம்ம லைஃப்ல எப்படியாச்சும் காலேஜ் படிக்கும் போதோ இல்ல வேலைக்கு போகும்போதோ பைக்கோ காரோ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருந்திருப்போம். அது நம்ம பெரிய ட்ரீமா கூட இருக்கும். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பைக்குக்கோ காருக்கோ நமக்கு பிடிச்ச நம்பர் இல்ல நமக்கு லக்கியான நம்பர், அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஃபேன்சி நம்பரா வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆனா அது எப்படி வாங்குறது, எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிதான் யாருக்குமே தெரியாது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம் பைக்கு நான் வாங்கினேன். சோ என்னோட பைக்குக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நம்பர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேங்க. ஆனா எப்படி வாங்குறது, எங்க போய் கேக்குறது, யாரை கான்டாக்ட் பண்றது, இல்ல ஏதாவது வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுக்குமே எனக்கு ஆன்சர் கிடைக்கல. சோ இந்த வீடியோல நான் என்னோட பைக்குக்கு ஃபேன்சி நம்பர் வாங்கினேன். ஸோ அதை எப்படி வாங்கினேன், யார்கிட்ட எல்லாம் போய் கேட்டேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பைக்கோ காரோ வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பிராண்ட் நல்லா இருக்கும், ரீசன்ட் எடிஷன் எது, இல்ல என்ன கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அந்த பைக்கை வாங்குவோம். கரெக்டுங்களா? அப்போஸ் அதே போலதான் நமக்கு பிடிச்ச நம்பர் நம்ம வண்டிக்கு வாங்கணும்னா டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி தான் வாங்கணுங்க. ரீசெண்டா நான் வண்டி வாங்கினேன்னு சொன்னீங்களா, என்னோட பைக்குக்கு பாத்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச நம்பர் வாங்கினேன். ஸோ எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு டைரக்டா வீடியோல போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கை செலக்ட் பண்ண உடனேயே எனக்கு ஃபேன்சி நம்பர் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, ஃபேன்சி நம்பர் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் நினைச்ச நம்பருக்கு 5,000 மேல ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சோ இப்படி எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு சஜஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. நான் பாத்தீங்கன்னா டைரக்டா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கே போயிட்டேங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எந்த நம்பர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேனோ அது அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா நம்ம நினைச்சது உடனே நடக்குதே அப்படின்னு. ஆனா அங்கதான் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். வெச்சாம்பாரு ஆப் எனக்கு என்ன கேக்குறீங்க, அந்த நம்பருக்கு 45,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்குடா 45,000 சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அது கவர்மெண்ட் நம்பரா. ஆர்டிஓ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்பர், நான் கவர்மெண்ட் நம்பர் 2 நம்பரா பிரிச்சிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வெஹிக்கிள்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா, அதாவது 17707 2222 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வெஹிக்கிள்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். இன்கேஸ் அந்த நம்பர் எனக்கு வேணும், நம்மள மாதிரி ஆட்கள் நார்மல் பீப்புள்ஸ்க்கு அந்த நம்பர் வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 45,000 பே பண்ணி வாங்கணுமா. சரி, அந்த நம்பர் எதுவும் நமக்கு வேணாம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம போன அன்னைக்கு என்ன சீரிஸ் போயிட்டு இருக்கோ அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ஏதாவது செட் ஆச்சுன்னா ஓகேங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு பிடிச்ச நம்பர் இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க, நான் போனப்ப 8,000 சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அவங்க போனோடனே ஒரு A4 ஷீட் கொடுத்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன சீரிஸ் நம்பர் போயிட்டு இருக்கோ அது எல்லாமே வந்துருந்துச்சு, 8,000 நம்பர்ஸ் எல்லாமே. சோ எனக்கு அதுல எதுவுமே செட்டே ஆகலைங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பட் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வெரி வேணும்டா, வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்.
கண்டிப்பா எனக்கு பிடிச்ச நம்பர் எனக்கு என்னோட பைக்குக்கு வேணும், நான் கண்டிப்பா அந்த நம்பர் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டேன். பட் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்காம ஒரு ரீசனபிள் என்னால முடிஞ்ச அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த நம்பர் எப்படியா ட்ரை பண்ணி வாங்கணும் அப்படின்றதுல மட்டும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தேன். எத்தனை பேருக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஃபேன்சி நம்பர் கிடைக்குது, பைக்குக்கோ சரி காருக்கோ சரி. அப்ப நமக்கும் அதே மாதிரி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்றத நான் நம்பினேன். நான் இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கான ரிசர்ச் பண்ணதோட மட்டும் விடல, அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்துச்சு. அந்த அக்காட்ட கொஞ்சம் விசாரிக்கும் போது அந்த அக்கா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் அந்த சீரிஸ் எண்ட் ஆகும் இல்லையா, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் போனப்போ 8000 போயிட்டு இருந்துச்சு. ஸோ 8000ல இருந்து 9000 தான் 9999 நம்பர் முடிகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு, அது முடிஞ்ச மறுநாள் பாத்தீங்கன்னா இதுவரையும் புக் ஆகாத கவர்மெண்ட் நம்பர்ஸும் ஃபேன்சி நம்பர்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. சரி எப்படியாவது நம்ம நினைச்ச நம்பர் வந்து அந்த டேல வந்து கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பாவது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா ஒரு 1 month கிட்ட வெயிட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்க போறீங்க நம்ம பைக்குக்கோ காருக்கோ அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம ஷோரூம்ல பே பண்ணா அவங்க வந்து நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் இன்வாய்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ அந்த டிஸ்க்ளைமர் ஃபார்மை வச்சு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. அதுதான் அங்க ரூலே. சொல்லவே இல்ல. சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 monthக்கு முன்னாடியே ஃபுல் அமௌண்ட் வந்து ஷோரூம்ல பே பண்ணிட்டேன். பட் இன்வாய்ஸோ இல்ல டிஸ்க்ளைமர் ஃபார்மோ எதுவுமே ஜென்ரேட் பண்ணல, ஹோல்ட்ல வச்சுக்க சொல்லிட்டேன். ஸோ எனக்கு எப்ப நம்பர் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா அப்பதான் வந்து நான் டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க கிட்ட. அவங்களும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி என் பிள்ளையோட அறிவை. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்டே பே பண்ணி ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் ஃபார்ம்லாம் உங்க பைக்குக்கோ காருக்கோ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம எப்ப ஃபேன்சி நம்பர் வருதோ அப்ப பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த மாதிரியும் பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஒரு பைக்கோ காரை வாங்கிட்டு அதுக்கு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வாங்கி 1 week தான் நமக்கு டைம். அந்த 1 weekக்குள்ள நம்ம வந்து எந்த நம்பர் செலக்ட் பண்ணுமோ பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து தனியா ஃபைனே போடுவாங்களாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இதுவும் நீங்க வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டு நம்பருக்காக வெயிட் பண்ணி எந்த டிஸ்க்ளைமர் ஃபார்மும் வாங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபேன்சி நம்பர் செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஜியோ நம்பர் அதாவது கவர்மெண்ட் நம்பரா இல்ல நார்மல் ஃபேன்சி நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், அந்த வெப்சைட்ல போய் கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் நம்பரா இல்ல நார்மல் ஃபேன்சி நம்பரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்ல. ஸோ நீங்க நார்மல் நம்பர் அப்படின்னா 2000 பே பண்ணி அப்பயே கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபேன்சி பாரிவாகன் சைட். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேமு, ஆர்டிஓ நேமு, வெஹிக்கல் சீரிஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் சீரிஸ்ல என்னென்ன நம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். இந்த ரெட் கலர்ல ஷோ பண்ற நம்பர்ஸ் எல்லாமே ஃபேன்சி நம்பர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்பர் நம்ம வாங்கும்போது தான் அந்த 45,000க்கு மேல பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா வெறும் 2000 மட்டும் பே பண்ணா போதும். ஸோ நீங்க ஒரு ஃபேன்சி நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் நம்பரா இல்ல நார்மல் ரன்னிங் நம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னா இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேல சீரிஸ் முடிஞ்ச லாஸ்ட் டேல பாத்தீங்கன்னா 0022 2200 7575 0567 0123 இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் நம்பர்ஸ் எல்லாமே அதுல அவைலபிளா இருந்துச்சு. ஸோ ஒரு 40,000 ஒர்த்தான ஒரு நம்பரை வந்து வெறும் 2000லே நம்ம அந்த லாஸ்ட் டே வாங்கணும். இன்னும் ஒரு சில பேர் லக்கியா இருப்பாங்க. ஏன்னா இந்த நம்பர் லாஸ்ட் டேவும் யாரும் புக் பண்ணல அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் யார் யார் இருக்காங்களோ ரன்னிங் சீரிஸ்ல வந்து போயிடும். அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க, பட் அவங்களுக்கு அந்த நம்பர் வந்து அலோகேட் ஆயிடும். ஸோ நீங்க செலக்ட் பண்ண நம்பர் வந்து கவர்மெண்ட் நம்பரா இல்லையான்னு சொல்லி இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிம்பிள்ங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு 3 சாய்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஒன்னு, கரண்ட் சீரிஸ் என்ன போயிட்டு இருக்கோ அதுல இருந்து நம்ம வந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கவர்மெண்ட் நம்பர் அதாவது ஜியோ நம்பர் சொன்னீங்களா, அது வந்து ஒரு 45,000 அவங்க ஒரு ரேட் வச்சிருக்காங்க.
அது பே பண்ணி நம்ம அந்த ஃபேன்சி நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சீரீஸ்லாம் எண்ட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணி எப்ப அந்த கவர்மெண்ட் நம்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அது வரையும் வெயிட் பண்ணி அந்த டைம் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க வாஸ். அந்த லாஸ்ட் டேல ஜியோ நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா, அதுல என்ன நம்பர்ஸ் இருக்கும்னா கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பர்ஸ்ல ஏதாவது கவர்மெண்ட் நம்பர் புக் ஆயிருக்கும். ஒரு சில நேரம் வந்து அவங்க வண்டி எதுவும் எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் நம்பர் புக் ஆகாத நம்பர்ஸ் எல்லாமே அந்த லாஸ்ட் டேல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு பிடிச்ச நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே வேண்டா. எப்பவுமே நீங்க வந்து நம்பர் சாய்ஸ் வந்து ஒரு 3 இல்ல 4 சாய்ஸ் வச்சுக்கோங்க. 1000 2000 4000 6000 8000. சோ ஏன்னா என்ன நம்பர் அங்க அவைலபிளா இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த லாஸ்ட் டேல தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு வந்து நமக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம ஒரு 3 சாய்ஸ் இல்ல 4 சாய்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு வந்து கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா 2222 0022 0222 அப்படி இல்லைன்னா 0002 பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த 4 நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4 நம்பர்ல எப்படியாவது ஒரு நம்பர் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையா இருந்துச்சு. நானும் போயிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்த 2 நம்பர்ஸுமே இருந்துச்சு. அதாவது 2222 0022 2 நம்பருமே அவைலபிளா இருந்துச்சு. எனக்கு நான் செம்ம ஹாப்பி. ஆஹா, லாஸ்ட் டே நம்ம வந்து நம்ம பிடிச்ச நம்பரே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச நம்பர் அதாவது 2222 0022 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும் போது 45,000 சொன்னாங்க. பட் அதே நம்பர் நான் வெயிட் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்கும் போது எனக்கு வந்து வெறும் 2000 மட்டும்தான் நான் பே பண்ணி வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த டைம்ல ஹரிபரியா எனக்கு அந்த நம்பர் தான் வேணும்னா கண்டிப்பா நம்ம ரன்னிங் சீரீஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம கேட்டு எடுத்தோம்னா கண்டிப்பா 45,000 rupees பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கு பைக்குக்கு இல்ல அதுக்கு மேல பெரிய வண்டி போக போக அந்த ரேட்டும் அதிகமாகும் சொன்னாங்க. நான் 1 month பிஃபோர் பாத்தீங்கன்னா 2222 நம்பர் கேட்கும் போது 45,000 சொன்னாங்க. பட் அதே நம்பர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 2000க்கு வந்து அவைலபிள்னு சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் நம்ம எது வேணும்னு நினைச்சோமோ அதுவே கிடைக்குதுன்னு போது ரொம்ப ஹாப்பியா நான் வந்து புக் பண்ண போயிட்டேன். ஸோ அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஏப்ரல் ஃபூல் என்னன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 2222 நம்பர் வந்து அவங்களோட காருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க மோஸ்ட்லி அங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா காரு பைக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காருக்கு தான் கொடுப்பாங்க ஃபேன்சி நம்பர், அடுத்துதான் பைக்குக்கு. ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 2222 நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. சரி பாவம் நம்மள மாதிரி அவங்களும் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் கார் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது. நானும் சரி நமக்கு பிடிச்ச இன்னொரு நம்பரும் இருக்கு இல்லையா 0022 அந்த நம்பரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். 0022 நம்பரே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்டே நான் ஹரிபரியா போய் 45,000 கொடுத்து இந்த நம்பரை வாங்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் வரதுக்கு வெயிட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வாங்கினால வெறும் 2,000 ரூபாய். ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, எப்பனாலும் இந்த நம்பர் நமக்கு கிடைச்சிரும். ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா இந்த நம்பர் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. என்ன கிடைக்குமோ அது கிடைக்கத்தான் போகுது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணதுக்கு பலனா அந்த 0022 நம்பர் வந்து எனக்கே வெறும் 2000 rupeesக்கு 2000 கொடுத்து வாங்கலாம். ஏன்னா அது நம்மளாம் அஃபோர்டபுள் தான். ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்கினதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த வீடியோஸும் கிடையாது. எனக்கு எதுவும் கண்ணில் படலையா என்னன்னு தெரியல. பட் எந்த ஒரு வீடியோஸோ இல்லை யாரும் எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆன்லைன்லயோ எங்கேயுமே நீங்க தேடி போயிடாதீங்க. இங்க புக் பண்ணலாம் அங்க புக் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 5,000 சொல்லிட்டு 45,000 சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்டையும் போகாம டைரக்டா நமக்கு வேணும்னா நம்ம தான் போய் எந்த ஒரு இடத்துலயும் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும்ன்றத இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி போனனால எனக்கு வந்து கம்மியான ரேட்ல கரெக்டான ரேட்ல வந்து என்னால எனக்கு பிடிச்ச நம்பரை என்னோட
பைக்குக்கு வாங்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் புது பைக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அதுவும் அந்த பைக்குக்கு ஃபேன்சி நம்பர்ஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.